மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோ ஆல்சோனஸ் பிசி வரும் ஆல்சோனஸ் மிஸ்டர் எஃப்ஓன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ தான் 2018 படம் பார்த்தேன், ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டிருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் திஸ் இஸ் வெரி மச் மை தாட்ஸ் ஆன் இட். ரிவ்யூன்னு சொல்கிறத விட மை ஃபீலிங்ஸ் ஆன் ஹவ் ஐ ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I can't even begin to imagine what you people would have felt when this was happening in real. எனக்கு விஷுவலாக பார்க்கும்போதே, அதுவும் 6 வருஷம் கழிச்சு பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஸ்கேரியாக படம் நடிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன், நேச்சர் கேன் பி in both the extremes. It can be the most beautiful thing and it can be the most destructive thing. You just cannot predict nature. It has its own reasons. But yeah, it was a very very disturbing experience. நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. First of all, to all the souls who left during this in the natural calamity, I wish you people are resting in peace. And to all those people who lost their dear ones, more strength to y'all. And திடீர்னு இப்படி ஒரு நாள் வந்து நடந்து அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு புரியல. அது எப்படி ஆறுதல்லாம் சொல்லவே முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் மோர் ஸ்ட்ரென்த் டு ஆல் அண்ட் சாரி ஃபார் யோர் லாஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் oh God, just more strength to all. அவ்வளோதான். அண்ட் டு த பீப்புள் ஹூ ஃபாட் திஸ் அண்ட் கேம் அவுட், வேற மாதிரி எனக்கு ஒரு ஜென்யூன் டவுட் இருக்குது. நான் இன்ஃபேக்ட் அந்த ரியாக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டொவினோ தாமஸ் சார் கேரக்டர் கண்டிப்பாக யாராச்சும் இருந்திருப்பாங்க. கடைசியில் உண்மையில் அந்த மனுஷன் இறந்துட்டாரா இல்லை இந்த மூவிக்காக ப்ராபப்ளி கொஞ்சம் ஏதோ ஆல்டர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. சில டைம்ஸ் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக செய்ய வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த மூவியோட இம்பேக்டுக்காக வந்துட்டு மேபி ஒரு சில விஷயங்கள் ஆல்டர் பண்ணலாம். ஐம் ஆஸ்கிங் திஸ் இன் அ வெரி 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 ரெஸ்பெக்ட்ஃபுல் வே, பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ அபவுட் திஸ் ஆஃபீஸர் who gave his life. I just loved Tovido Thomas Brothers role. அந்த மனுஷன் அது யாருன்னு உண்மையான ஆள் தான் பேர் சொல்லுங்கள். To him and his family a big salute. And what a man. He went to the army. He was managing. It was very difficult than he expected. So somehow he managed to cope up with it. ஆனால் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆனோடனே பார்க்க முடியாமல் 2 பேர் இறந்துட்டாங்கன்னு பயந்து போய் ஓடி வந்துட்ட கேரக்டரு அங்கே என்னென்ன பண்ணார். அந்த ப்ரெக்னென்ட் உமனை காப்பாற்றுறதுக்கு எடுத்த எஃபர்ட்ஸ், அந்த மரம் டக்கு he just kept climbing. He wasn't thinking of anything. He just climbed the tree. And அந்த பீக்கன் மாதிரி அந்த டார்ச் அடித்து ஹெலிகாப்டர் கூப்பிட்டதாகட்டும், அங்கே அதை ரெஸ்கியூ பண்ணதாகட்டும், அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போனதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபேமிலியை வந்து அந்த மேலே இருக்க அந்த ஷீட்டை உடச்சி வெளியே இழுத்ததாகட்டும், அந்த அந்த பையனோட கேரக்டர் வாஸ் oh my God. I'm coming to the performances afterwards, but yeah, அங்கே காப்பாற்றினாட்டும். And then the visually challenged person காப்பாற்றி, the man who ran out of the army because he was scared and people were making fun of him, he died like a bloody hero, literal hero. So if please அந்த கேரக்டர் இருந்தாங்கன்னா, யார் அந்த பேர் யாருக்கோ தெரிஞ்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். I just loved his acting and especially the ending was very disturbing. அந்த மனுஷன் I was literally praying, அந்த சின்ன பையன் காப்பாற்ற மாதிரி எப்படியாச்சும் அந்த மனுஷன் தப்பிச்சு வந்துடுவார், நம்மளை காட்டாமல் ஏதோ சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்க போல நினச்சிட்டே இருந்தேன். பட் அந்த கால் மாட்டினதும் எனக்கு பேனிக் ஆகிருந்துச்சு. அதுவும் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பேனிக் ஆயிரும். கால் மாட்டினா நவுத்தவும் முடியாமல், கீழே போய் தள்ளவும் முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், the way he acted before he just collapsed. அது வந்து ஒரு மாதிரி it was very disturbing. I'm not even able to look at the camera straight and talk because I'm breaking. ஒரு மாதிரி outstanding acting. டொவினோ தாமஸ் பிரதரோட நான் பார்த்த படங்களில் definitely this will definitely be among the top 3 for me. Okay, outstanding performance. அவங்களோட லவ் பார்ட்னராகட்டும், அவங்களுக்கு வந்த ரோல் ஆகட்டும், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வச்சவங்க. அம்மா கேரக்டரு, இந்த பக்கம் ஆசிஃபிகாவும் நரேன் சார், லால் சார், ஐயோ that family was another எக்ஸ்ட்ராடினரி ரோல். லால் சாருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து அந்த மனுஷன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன், ஆஹா இப்படி சொல்கிறாரு, ஏதோ நடக்கும் போல நினச்சேன். It happened. But that bonding was beautiful. And the woman, அவங்க அந்த இவங்களோட I think she's இவங்களோட நரேன் சாரோட வைஃப் தான் அவங்க. அப்படி ஒரு உமன் வந்துட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா, எவனாக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும், ஏன்னா யூ ஜஸ்ட்
தட் ஹவுஸ் வில் ரூல். ஓகே. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஆசிஃபிகாவோட அலையன்ஸ் கேட்க போகும்போது அவர் மீனவர் குடும்பம்னு சொல்லிட்டு அந்த கேம்பில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்சென்சிட்டிவாக ஒரு பதில் சொன்னோன்னா அதை வந்து ஒரு மாதிரி அது சொல்லுவாங்க. அதெல்லாம் சிலுத்திருச்சு. இட் வாஸ் கூஸ் பம்ஸ் ஃபார் மீ. தட் இஸ் த உமன் யூ நீட் இன் த ஹவுஸ். ஷீ கேன் அவ்வளோதான். அந்த அந்த உலகத்திலேயே அந்த வீடு தான் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி வந்து நிற்கிற ஒரு லேடி இஸ் திஸ் பர்சன் who can create wonders in their family's life. And that was that character. Outstanding. அவங்க ரோலும் ரொம்ப பிடிச்சது. சொன்ன மாதிரி ஆசிஃபிகா சடனாக வந்து அந்த போட்டை தள்ளின விதம் அது அந்த இடமாகட்டும், அப்புறம் லால் சார் பார்த்தோன்னே அது மாதிரி இமோஷனல் ஆகட்டும், அந்த சைடு வாஸ் வெரி இமோஷனல். அப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது லால் சார் இறந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் இப்படி பார்த்துட்டு அந்த கிளம்பி போகிறது அதுவும் that was extraordinary. அண்ட் தென் மினிமம் இந்திரன் சார் ஒரு பக்கம் அந்த மனுஷன் சாவடின்னு அந்த மனுஷனை மிக்சியை தூக்கி வச்சுட்டு அந்த மனுஷனை விட்டு போனாங்க. எனக்குலாம் அந்த மாதிரி தெரில. அதுவும் நடந்துச்சான்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் அஸ் ஐ ஆஸ்க் தி அதர் கொஸ்டின், இஃப் தட் ஹேப்பன்ட் அண்ட் இஃப் தட் மேன் வாஸ் ஸோ ignorant to leave a visually challenged man stranded during a storm or a deluge, you're going to live with that pain for the rest of your life. அவ்வளோதான். you will live with that pain. That is the biggest punishment you will face. அவ்வளோதான். ஒன்று அடிக்கக்கூடாது, அது ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த வலியோடய வாழ்கிற, அந்த கில்ட்டோடய வாழ்கிறான்னு விட்டுணும். அந்த மாதிரி மனுஷனாக இருந்தானா he's such a ஓகே. தென் கம்மிங் டு அந்த இவர், ஐயோ அவர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த டாக்ஸி டிரைவர். ஐயோ அவர் பேர் நல்ல பேர் வருது, டக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்களும் அந்த 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 போலன் பீப்புளோட ரோலும் பயங்கர அழகாக இருந்துச்சு. வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அது ரொம்ப அழகாக போச்சு அது. அண்ட் ஒரு நிமிஷம், இவர் அஜு வர்கீஸ் சார் தான் அவர், அவரோட ரோல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த போலண்ட் கப்பல் கூட அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக போச்சு. அதாகட்டும். கலையரசன் பிரதரோட ரோலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க வந்துட்டு உடைக்கப்படுவாங்க. ஆனால் எங்கே அவங்க உடஞ்சாங்களோ அதுவே வந்து இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த மீனவர் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த விஷயம் நடக்கும்போது மீனவர் குடும்பம் தான் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபேமிலியை கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. அது கூஸ் பம்ஸ். அந்த சீன்லாம் கூஸ் பம்ஸ். எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் bloody awesome. அந்த ஒரு சீன் ஆகட்டும். இவர் நம்ம கலையரசன் பிரதர் வந்துட்டு சடசடன் இருக்கிறா, இல்லை திடீர்னு பார்த்து அந்த பாம்ஸில் தூக்கி வெளியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு சேஞ்ச் காட்டுவார்ல, அந்த விஷயமாகட்டும். நிறைய விஷயங்கள். ஐ ஆம் ஜஸ்ட் வெரி இமோஷனல் ரைட் நவ் தட் ஐ அம் நாட் ஏபிள் டு ரீகால். இந்த பட்டாளத்துக்காரன் பயந்தாங்கோலி அப்படி இப்படின்னு சொல்கிற பசங்க திடீர்னு வந்தவொடனே வேட்டி கழட்டி விட்டு வணக்கம்னு சொல்லி அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் எல்லாரும் மற்றவங்களை கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்களோ அதெல்லாம் அன்டூ பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கூஸ்பம்ஸாக. யாருங்க மியூசிக் டைரக்டர்? யாருங்க? ஓ மை காட், வாட் மியூசிக், வாட் லவ்லி மியூசிக். அப்பா, எனக்கு எக்ஸ்டெண்டட் கூஸ்பம்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எனக்கு கூஸ்பம்ஸ் மேலே கூஸ்பம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஹூஸ் தட்? ஓகே சாங்ஸ் வந்து நோபின் பால் அவர்கள் அண்ட் வில்லியம் ஃப்ரான்சிஸ் அவர்கள். நோபின் பால் அவர்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் டான் வின்சென்ட் அவர்கள். ஓகே, சாங்ஸ் நோபின் பால், வில்லியம் ஃப்ரான்சிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நோபின் பால் அண்ட் டான் வின்சென்ட் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங். எனக்குலாம் வந்துட்டு இந்த கூஸ் பம்ப்ஸ் வரது கொஞ்சம் வருது அப்படிங்கிறது ஓகே. பட் ஒரு மாதிரி ஒரு ஒரு 10 to 12 செகண்ட்ஸ்க்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது கூஸ் பம்ப்ஸு. அது முடிஞ்சு ஒரு 4-5 செகண்ட்ஸ் நிற்கிறக்குள்ள மறுபடியும் கூஸ் பம்ப்ஸ் அப்படியே ஏதோ அந்த மாதிரி ஏதோ நடக்குது. The music was outstanding. The cinematography was outstanding. It was beautiful. ரொம்ப சாதாரண இடங்களை கூட ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காட்டுறாங்க. அந்த ஸ்டார்ம் சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்கில் அந்த போட்டில் இவங்க காப்பாற்ற வர லால்ஸ் எல்லாம் அந்த ஸ்டார்ம் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. மற்ற இடத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேசிங் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் வெரி நைஸ். அந்த இம்பேக்ட் ஜென்ரலாக கிராஜுவலாக அதான் அந்த ஸ்டார்ம் வருதுன்னு கூட தெரியாமல் இன்னசென்ட்டாக பீப்புள் விளாண்டுட்டு இக்னரண்ட், சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு இக்னரண்ட்டாக இருக்கிறது. சில பேர் வந்து அது வந்து நல்ல மழை பெய்யுது தண்ணி டைவ் அடிச்சு விளாடலாம், அங்கே வந்து வாலிபால், அந்த சில விஷுவல்ஸ் என்ன சொல்கிறது, அந்த உண்மையான விஷுவல்ஸும் இன்கார்பரேட் பண்ணது. என்னால் வாஸ் லைக் எனக்கு அதான் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையில் நடந்திருக்கும்ல, உண்மையிலே அவங்க வந்து விளையாட்டுத்தனமாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கோங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. நோபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹேப்பன். And then one fine day just hits you like that and your whole life is ஒரு அப்படியே ஃப்ளிப் ஆயிரும். அந்த வீடுங்க கண்ணு முன்னாடி உடஞ்சி விழுகாம அந்த ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க அழுதுட்டு போகிறதாகட்டும், அதெல்லாம் சாப்பாடு இல்லாமல் 2nd ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்ததாகட்டும், அந்த லிட்டில் அந்த கம்பி, அந்த ஐ திங்க் அந்த லேம்ப் போஸ்டோட கம்பிங்களை பிடிச்சி தான் ஐ திங்க் வாஸ் கோயிங் கடைசியில் அப்படின்னு நினைக்கிறேன். ரவீனா தாமஸ் பிரதர். ஐம் சாரி இஃப் ஐம் டாக்கிங் லாங் மேன். ஐ டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் வாஸ் ரியலி emotional when I saw this. Really emotional when I saw this. அப்பா,
எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஒரே ஒரு வந்துச்சு எப்படி டொயினோ தான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் உயிரோடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான். ஐ ஃபர்காட் டு மென்ஷன் வினீத் ஸ்ரீனிவாசன் சார் அவங்களோட போர்ஷன் தான் அந்த அது ஒன்றாகட்டும், நம்ம சாக்கோச்சனோட போர்ஷன்ஸ் ஆகட்டும், வினீத் ஸ்ரீனிவாசன் சாரோட இதுதான் சண்டை இருக்குது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஃப்ளட்டு கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த கோவம் காட்ட வேண்டியது அது இதோ இந்த மாதிரி பெருசாக நம்ம தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சோனுக்கு தான் போகுது. You never know what will happen when. So when there's an opportunity to patch up, we have to take that and go ahead. புரியுது எனக்கு அது என்ன அவங்களோட கோவம் வர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ அங்கே சினாரியோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. பட் தென் யூ ஃபீல் பேட். ஹலோனா வாட் இஸ் த பாயிண்ட்? இட்ஸ் நாட் about the girl alone. இந்த படத்தில் அந்த கேரக்டர் இருந்தாங்க. பட் ஜென்ரலாகவே சொல்கிறேன், there is a time when you choose to fight, not at times like this. Whatever. எனக்கு எதாவது சொல்கிறேன், as an experience it just hit me very hard. It broke me, it shattered me. And அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது உங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு நினச்சது வந்து அப்பா நான் மாட்டியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஓவராக இமோஷனலாக இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக சென்னையில் போகும்போது கால் வைக்கிற அந்த நைட்டு ஆரம்பிச்சது 2015 if I'm not wrong, the deluge which happened in Chennai, one of the biggest ones. 2 நாளாக ஃபுல் ஸ்பீடில் பேஞ்சிக்கிட்டே இருக்கு. வேர் வில் யூ ரன், வேர் வில் யூ ஹைட், வாட் வில் யூ டூ, யூ கான்ட் டூ எனிதிங் அட் ஆல். You have to be inside your house. Fortunately for us, நாங்கள் 3rd floor or 4th floor இருந்தோம். ஸோ we were like kind of safe. பட் அந்த கீழே போட்டில் போகிறதெல்லாம் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் பார்க்குறேன். I've seen this. இந்த மாதிரி ஒரு ஹெவி ரேஞ்சில் ஒரு டெலிவரிலாம் இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு லிட்டரலாக தப்பிச்சிடணும், எப்படியோ தப்பிச்சிடணும் இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டி இருந்துச்சு. இத்தனை வீட்டில் சாப்பாடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இருந்தும் என்னால் அப்படி பேனிக் ஆகாமல் இருக்க முடியாத பட்சத்தில் imagine the people who were stranded. I don't know. I could sense that pain. I literally sense that pain. Wow, okay. Great movie. Very well written and directed. Jude Anthony Joseph அவர்கள் outstanding sir, outstanding. All the actors, all the technicians, everybody involved in this project. A huge salute for this particular project. And அதான் சொன்ன மாதிரி அந்த சோல்ஸ்க்கு rest in peace. And to all those people who lost your day once, sorry for the loss. And hold on. We'll pray for you and your strength. And to all those people who survived and are strong now and going about your life, you are champions, you are heroes. Everyone is a hero தான் சொல்லியிருக்காங்க. You all, everybody. அதோட சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து டிக்டாகர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க தான் வாலண்டியர்ஸ். அந்த சீன்லாம் this movie was overwhelming. It was like it was very very emotional, very emotional. Outstanding. That's all I can tell you. Outstanding. Beautiful movie. Thank you so much for suggesting this second in that list of mine. ஐயப்பனும் கோஷி பண்ணியிருக்கேன், ரியாக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இது. நெக்ஸ்ட் இஸ் மின்னல் முரளி வருது, அப்புறம் கும்பலங்கி நைட்ஸ் வருது. ஸோ ஆல் தீஸ் ஆர் கமிங் நெக்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு this is my thoughts on 2018 film Everyone is a Hero அப்படிங்கிற ஃபிலிம் மலையாளம் இண்டஸ்ட்ரி again. Okay, this is my thoughts. உங்கள் தாட்ஸ் எனக்கு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And if you want to share any of your experiences, please let me know in the comment section below. இந்த வீடியோ முடிக்க பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் அதில் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.